அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. படித்ததில் பிடித்தது அதை உங்களுடன் பகிர்கிறேன். உங்கள் வாழ்க்கையை எளிதாக மாற்ற மனித மூளையை ஆய்வு செய்யப்பட்டு வந்தாலும் அந்த அற்புதமான கருவியை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது பலருக்கும் தெரிவதில்லை. இருப்பினும் சைக்காலஜி அடிப்படையில் மனித மூளையை புரிந்து கொள்வதற்கு சில விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதை நாம் புரிந்து கொள்ளும்போது நம்முடைய மோசமான வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ள வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. என்ன விஷயங்கள் சொல்லப்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் வாருங்கள். முதலாவதாக, பிறர் சத்தம் போட்டு பேசினால் நாம் அமைதியாக இருப்போம். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தில் கோபப்பட்டு சத்தம் போட்டு பேசியிருப்போம். ஆனால் அந்த சத்தம் போட்டு கத்தி பேசுவது உறவுகளுக்கு மத்தியே ஆரோக்கியமானது அல்ல. இது எந்த வகையிலும் ஒருவருக்கும் நல்லது கிடையாது. ஒருவர் சத்தம் போட்டு கத்துகிறார் என்றால் அவர் உங்களை மட்டம் தட்டி மூலையில் அமர வைக்கிறார் என்பதாகும். ஒருவரை கண்ட்ரோல் செய்வதற்கு சத்தம் போட்டு பேசினால் எதையும் சாய்த்து விடலாம் என நினைப்பது தவறு. அதே நேரம் தன்னை பெரியாளாக காட்டிக்கொள்ள சத்தம் போட்டு பேசுபவர்களும் இருக்கின்றனர். எனவே யாரிடமும் சத்தம் போட்டு பேசாமல் இருப்பது நல்லது. பிறர் சத்தம் போட்டு நம்மிடம் பேசினாலும் அதற்கு எதிர்வினை ஆற்றாமல் இருப்பது நல்லது. இரண்டாவதாக, மன அழுத்தமான தருணங்களில் உங்களது எண்ணங்களை எழுதுங்கள். நாம் 1000 விஷயங்களை 1000 விதமாக மனதில் நினைத்தாலும் அதில் ஒரு விஷயத்தை எழுதும்போது அதில் கிடைக்கும் தெளிவு அதிகம். எனவே நீங்கள் கோபமாகவோ அல்லது மன அழுத்தமாகவோ உணர்ந்தால் அதற்கான காரணங்களை, அதனால் ஏற்படும் விளைவுகளையும் ஒரு முறை எழுதி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மன வருத்தமாக இருக்கும் சூழ்நிலையில் பல ஊக்கமூட்டும் வார்த்தைகளை நாமாகவே எழுதத் தொடங்கலாம். மனதில் நினைப்பதை எழுதினாலே அதுவே ஒரு கவிதையாக எழுத முயற்சிக்கலாம். என்னுடைய அனுபவத்தில் எனக்கு மன கஷ்டம் ஏற்படும் போதெல்லாம் நான் கவிதைகளை எழுத தொடங்கிவிடுவேன். ஊக்கமூட்டும் வார்த்தைகள், யதார்த்த கவிதை வரிகள் என என் தகுதிக்கு ஏற்ற வரிகளை நான் அமைத்து விடுவேன். இதுவும் ஒரு மன மாற்றத்தை தரும். மூன்றாவதாக, சரியான தோரணை தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். நாம் அனைவருக்குள்ளும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து கவலை நிச்சயம் இருக்கும். சில நேரங்களில் நமக்கு தன்னம்பிக்கை இல்லாதது போல் உணர்வோம். இது போன்ற தருணங்களை உடலை மிடுக்காக வைத்திருங்கள். இது உங்களுடைய மனநிலையில் தன்னம்பிக்கையை கொடுக்கிறது. எனவே நீங்கள் நடக்கும் விதம், அசையும் தோரணை என அனைத்திலும் சிறப்பாக இருக்க முயலுங்கள். இது உங்களை பிறரிடம் சிறப்பாக வெளிக்காட்ட உதவும். நான்காவதாக, நமக்கானது ஏதேனும் தேவை என்றால் பிறரை சிறப்பாக உணரச் செய்வோம். நாம் பிறருடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்றால் மட்டுமே பிறரிடம் இருந்து நமக்கு உதவிகள் கிடைக்கும். எனவே எல்லா தருணங்களிலும் நாம் பிறருக்கு உதவும் தகுதியுடன் இருக்க வேண்டும். அல்லது ஏதோ ஒரு விதத்தில் பிறருக்கு நாம் பயன்படுவோம் என்பதை புரிய வைக்க வேண்டும். அப்படி புரிய வைத்தால் மட்டுமே நமக்கான உதவியை செய்ய முன் வருவார்கள். நம்மால் ஒரு நபருக்கு எந்த பலனும் இல்லை என்றால் யாரும் நமக்கு உதவ மாட்டார்கள். எனவே நம்மை பிறருக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவராக மாற்றிக்கொள்வோம் அல்லது தெரியப்படுத்துவோம். இந்த 4 ரகசியங்களும் நமக்கு வாழ்க்கையை எளிதாக பார்க்க வைக்கும். இதை நாம் கடைபிடிக்கும்போது வாழ்க்கை ஒன்றும் கடினமானது இல்லை என்று உணர்வு நமக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆழ்ந்து கவனியுங்கள். உண்மை என்றால் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. தேவைப்பட்டால் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுபோல் ஊக்கமூட்டும் வார்த்தைகள் தேவைப்படுமாயின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.